இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புங்க. கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. 15 சின்ன வெங்காயம், 5 பல் பூண்டு, 4 காஞ்ச மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துடலாம். ஒரு தக்காளியை ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துடலாம். 1/4 மூடி தேங்காவை நல்லா திருவிட்டு இதிலே சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்கள். இப்போ ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றுங்க. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புன்றதுனால நம்ம இன்றைக்கி கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து ஊற்றி தான் சமைக்க போகிறோம். 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தாளிப்பு வடகம் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. 1/4 கிலோ கத்திரிக்காயை கட் பண்ணி இதில் முழுசு கட் பண்ணி இதில் சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு அடுப்பை மீடியமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கக்குள்ளேயே பாதி வெந்திருக்கணுங்க. கத்திரிக்காய் நல்லா நிறமாக இருக்கிச்சு. நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த மசாலாவை அரைச்ச மசாலாவை இதில் சேர்த்துடலாம். ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை கரைச்சி இதில் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு 1 கப் தண்ணியை மிக்ஸி ஜார் அலசி சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திடலாம். குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டு மூடி போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வைக்கலாங்க. கொதிச்சதுக்கப்புறம் மறுபடியும் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு அரை குழிக்கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிடலாம். நல்லெண்ணெய் புளி குழம்புக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு சிம்மில் வச்சுருங்க. 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணுங்கள். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருக்குது. இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணுங்கள். சுவையான எண்ணெய்